வெல்கம் டு மை சேனல். குருவினா. நற்றிணை நூலின் உரையாசிரியர் யார்? அவர் எங்கு யாரிடம் திண்ணை கல்வி கற்றார்? நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி. பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக கற்றார். இன்றைய பள்ளிக்கூடங்களில் வளர்க்கப்படும் செடி கொடிகளுக்கு ஆசிரியர் கூறும் உவமை என்ன? நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்கவிடுவது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களிலும் செடி கொடிகளை வளர்ப்பதாக ஆசிரியர் கூறுகிறார். மன்றம் என்பது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கும்? அதன் வேறு பெயர்கள் என்ன? பெரிய மரத்தடியில் மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். அம்பலம் என்றும் மன்றம் என்றும் அழைப்பர். முறை வைப்பு என்றால் என்ன? உபாத்தியாயர் ஆசிரியர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வது முறை வைப்பது என்று அழைக்கப்படும். கையெழுத்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பழைய வெண்பா பாடல் குறிப்பிடுகிறது. எழுத்துகளில் கொம்பு, சுழி போன்றவை கோணக்கூடாது. வரிசையாக எழுதும் எழுத்துக்கள் சாயக்கூடாது. துணைக்கால் எழுத்துக்கள் சாயாமல் அம்பு போல் அசையாமல் எழுத வேண்டும். வரி எழுத்தின் உறுப்புகள் யாவை? புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலியவை வரி எழுத்தின் உறுப்புகள். கிளிமூக்கு என்பது என்ன? சுவடியை கோர்க்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் தடையாக பனையோலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பதற்கு பார்ப்பதற்கு கிளிமூக்கு போன்று இருக்கும். சுவடியை கோர்க்கும் கயிற்றின் அமைப்பு கிளிமூக்கு என்று அழைக்கப்படும். எழுத்தாணியின் வகைகள் எத்தனை? அவை யாவை? எழுத்தாணியின் வகைகள் 3: மடக்கெழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டெழுத்தாணி. சட்டம், தூக்கு இவை எவற்றை உணர்த்துகின்றன? சட்டம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக வர தினமும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாங்கள் மேலே எழுதி அதை போன்று எழுதி வர சொல்வர். இதற்கு சட்டம் என்று பெயர். தூக்கு. சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் பயன்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர். இதற்கு அசை என்ற வேறு பெயரும் உண்டு. தஞ்சையில் பொறிக்கப்பட்டுள்ள அரசாணையால் அறியப்படும் செய்தி யாது? தஞ்சாவூரில் வாழ்ந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதரிடத்தில் பல நாட்டை சார்ந்த மாணாக்கர்கள் கல்வி கற்க வந்திருந்தார்கள் என்ற செய்தி முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்டுள்ளது. வேத்தான் சொல்லால் அழைக்கப்பட்டவர் யார்? இதன் பொருள் என்ன? பள்ளிக்கூடத்திற்கு காலை 5 மணிக்கே வர வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு முதலிலே வரும் மாணாக்கரே வேத்தான் என்று அழைக்கப்பட்டார். மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பதே வேத்தான் என்பதன் பொருள். தமிழ் தாத்தா பெற்ற சிறப்பு பட்டங்கள் யாவை? மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி. 1932 சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் பட்டம். உ.வே.சா அவர்களின் பன்முகங்கள் யாவை? இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர், கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி, சென்னை மாநில கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். சுவடியில் உள்ள எழுத்துக்கள் தெளிவாக தெரிய முன்னோர்கள் செய்தது யாது? சுவடியில் வேம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு அல்லது ஊமத்தை இலைச்சாறு, மாவிலை கறி, தர்ப்பை கறி முதலியவற்றை கலந்து செய்த மையை தடவினால் எழுத்துக்கள் தெளிவாக தெரியும். வித்யாரம்பம் என்பது யாது? முதல் 5 வயதில் கல்வி கற்பதற்காக குழந்தைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுப்பதே வித்யாரம்பம் என்பர். ஆராசம் என்றால் என்ன? இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவார்கள். அதற்கு நாராசம் என்று பெயர். உ.வே.சாவிற்கு தமிழகத்தில் செய்யப்பட்டுள்ள சிறப்புகள் யாவை? உ.வே.சாவின் திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. அக்கால பிள்ளைகளின் சிலேட்டு, புத்தகம், பேனாவாக எவை இருந்ததாக உ.வே.சா கூறுகிறார்? மணல்தான் சிலேட்டு, பனையேடுதான் புத்தகம், எழுத்தாணியே பேனா.